நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு விர்ச்சுவல் ட்ரிப் போக போறோம். ஆனா இந்த இடத்துக்கு நிஜமா போனா திரும்பி வருவோமான்னு தெரியாது. ஏன்னா நாம பேச போறது அமெரிக்காவோட ஏரியா 51 பற்றி. லாஸ் வேகாஸ்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் டிரைவ் பண்ணி நெவாடா பாலைவனத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு இடத்துல ரோடு முடியும். அதுக்கப்புறம் வெறும் மணலும் காஞ்சு போன ஏரியும் தான் இருக்கும். ஆனா அங்கதான் உலகமே பயப்படுற ஆச்சரியப்படுற அந்த ரகசிய ராணுவத்தெல்லாம் இருக்கு. 2013 வருஷம் வரைக்கும் அமெரிக்கா அப்படி ஒரு இடமே எங்க மேப்ல இல்லப்பா அப்படின்னு ரொம்ப கூலா போய் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பொய்க்கு பின்னாடி இருந்த உண்மைகள் ரொம்ப மர்மமானது. சரி, எதுக்காக இந்த இடத்த பாலைவனத்துக்கு நடுவுல ஆரம்பிச்சிருக்கணும்? இதுக்கு நாம 1950களுக்கு போகணும். அப்போ அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவுல யாரு பெரிய ஆளுன்னு ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருந்தது. அப்போ சோவியத் யூனியன் என்ன பண்றாங்கன்னு உளவு பார்க்க அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் விமானம் தேவைப்பட்டுச்சு. அதுதான் U2 ஸ்பை பிளேன். ஆனா இந்த விமானத்தை சாதாரண இடத்துல டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப உயரத்துல பறக்கும். இத மத்தவங்க பார்த்தா ரகசியம் உடைஞ்சிடும். அப்போதான் CIA இந்த க்ரூம் லேக் பகுதியை தேர்ந்தெடுத்தாங்க. அங்க இருக்கிற காய்ந்த ஏரி பரப்பு விமானங்கள் தரையிறங்க ரொம்ப வசதியா இருந்துச்சு. இதோட அதிகாரப்பூர்வமான பேரு ஹோம்லி ஏர்போர்ட். ஆனா அந்த பேரு யாருக்குமே தெரியாது. U2க்கு அப்புறம் அங்க உருவானதுதான் A12 மற்றும் SR-71 பிளாக்பர்ட் விமானங்கள். இதெல்லாம் சாதாரண பிளேன் கிடையாது பிரான்ஸ். ஒளியை விட 3 மடங்கு வேகமா பறக்கக்கூடியது. யோசிச்சு பாருங்க, 1960கள்ல ஒரு ராத்திரி நேரத்துல இந்த பாலைவனத்துல இருக்கிற மக்கள் வானத்தை பாக்குறாங்க. மேல ஏதோ ஒரு விசித்திரமான உருவம் கண்ணிமைக்கிற நேரத்துல பயங்கர வேகத்துல பறந்து போகுது. அப்ப உங்களுக்கு இது ஏலியன் விண்கலம் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். மக்கள் பயந்து போய் ரிப்போர்ட் பண்ணக்குள்ள ஆர்மி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா காத்தடிக்குதுன்னு சொல்லி மழுப்பிடுவாங்க. ஏன்னா அந்த டெக்னாலஜி எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சிட கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப குறியா இருந்தாங்க. இவ்வளவு ரகசியமா இருந்த இந்த இடத்தை பத்தி 2013ல தான் CIA சில ஆவணங்களை ரிலீஸ் பண்ணாங்க. ஆமா, நாங்க அங்க உளவு விமானங்களை டெஸ்ட் பண்ணது உண்மைதான்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க ஒத்துக்கிட்டது வெறும் 10% உண்மைகளை தான். மீதி 90% இன்னும் மர்மமா தான் இருக்கு. இப்போ 2026ல கூட அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. புதுசா ஸ்டெல்த் தொழில்நுட்பங்கள், அதாவது ரேடார்ல சிக்காத விமானங்கள் அங்க டெஸ்ட் பண்ணப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா மக்கள் மனசுல இன்னைக்கும் ஒரு கேள்வி இருக்கு. வெறும் விமானங்களை டெஸ்ட் பண்ணதான் இவ்வளவு பாதுகாப்பா, இல்ல உள்ள வேற ஏதோ விசித்திரமான விஷயம் இருக்கா? இதுவரைக்கும் நாம ஏரியா 51 எப்படி உருவானதுன்னு பார்த்தோம். ஆனா வெறும் உளவு விமானங்களுக்காகவா உலகமே இந்த இடத்தை பத்தி இவ்வளவு பேசுது? கண்டிப்பா இல்லைங்க. ஏரியா 51 சொன்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது அந்த பெரிய கண்கள் கொண்ட ஏலியன்களும் பறக்கும் தட்டுகளும் தான். இந்த ஏலியன் கதை சும்மா காத்துல வரலங்க. இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கு. அதுதான் 1947ல நடந்த ரோஸ்வெல் சம்பவம். ஒரு பயங்கரமான இடி மின்னலோட பெய்த மழையில ஒரு விசித்திரமான பொருள் தரையிறங்குது. அதை நேர்ல பார்த்தவங்க அதை பறக்கும் தட்டுன்னு சொன்னாங்க. ஆனா ஆர்மி இல்ல, அது வெதர் பலூன் தான் மழுப்பிட்டாங்க. அங்க ஆரம்பிச்ச அந்த மர்மம் முடிச்சுதான் இன்னைக்கு ஏரியா 51 ஏலியன்களோட லேபா நம்மள நினைக்க வைக்குது. சரி, இந்த ஏலியன் கதைகளுக்கு உயிர் கொடுத்த ஒரு மனுஷனை பத்தி இப்ப பாப்போம். அவர் தான் பாப் லாசர். 1989ல ஒரு டிவி இன்டர்வியூல இவர் சொன்ன விஷயங்கள் அப்போ உலகத்தையே உலுக்கிருச்சு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? நான் ஏரியா 51க்கு பக்கத்துல இருக்கிற S4 அப்படிங்கிற ரகசிய இடத்துல வேலை பார்த்தேன். அங்க 9 விதமான விண்கலங்களை நான் பார்த்தேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த விண்கலங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி பண்ற ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வேலையை தான் செஞ்சதா சொன்னாரு. அதாவது ஏலியன் டெக்னாலஜியை கழட்டி பார்த்து அதை நாம எப்படி பயன்படுத்தலாம்னு கத்துக்கிறது. இதை கேட்கும் போது ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா அவர் சொன்ன சில டெக்னிக்கல் விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட்களை யோசிக்க வைக்குது. பாப் லாசர் சொன்னதுல ரொம்ப விசித்திரமான விஷயம் எலிமெண்ட் 115. அந்த ஏலியன் விண்கலங்கள் இந்த தனிமத்தை தான் எரிபொருளா பயன்படுத்துதுன்னு சொன்னாரு. இது புவியீர்ப்பு விசையே மாத்தி விண்கலத்தை காத்துல மிதக்க வைக்குமா. வேடிக்கை என்னன்னா, அவர் இத சொன்னப்போ அப்படி ஒரு தனிமமே பூமியில இல்ல. ஆனா 2003வது வருஷம் சயின்டிஸ்ட் எலிமெண்ட் 115 லேப்ல கண்டுபிடிச்சாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, இல்லாத ஒரு தனிமத்தை பத்தி அவரு 1989லயே எப்படி சொன்னாரு? அவர் நிஜமாவே அந்த விண்கலங்களை பார்த்திருப்பாரோங்கிற சந்தேகம் இப்போ பலருக்கும் பலமா இருக்கு. அவர் பார்த்தது ஏலியன்ஸா இல்ல ஏலியன் டெக்னாலஜியை படிச்ச அமெரிக்கர்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏரியா 51 சுத்தி இருக்கிற ஊர்கள்ல இருக்கிற மக்கள் இன்னைக்கும் சில விஷயங்களை சொல்றாங்க. ராத்திரி நேரத்துல வானத்துல சில விளக்குகள் விசித்திரமா நகருமா. சாதாரண விமானம் மாதிரி நேரா போகாம திடீர்னு இடது பக்கம் திரும்புறது, ஒரே செகண்ட்ல மாயமா மறையறதுன்னு ரொம்ப விசித்திரமா இருக்குமா. அமெரிக்க அரசாங்கம் இதையெல்லாம் நாங்க புதுசா டெஸ்ட் பண்ற விமானங்கள்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா
பல வருஷமா மக்கள் பாக்குற அந்த UFO சைட்டிங்ஸ்க்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு. அங்க இருக்கிறது நம்ம உலகத்து ஆட்களா இல்ல வேற்று கிரகத்தின் நண்பர்களா? இந்த மர்மமான இடத்துக்குள்ள நுழைகிறது அவ்வளவு சாதாரணமா? அங்க இருக்கிற பாதுகாப்பு வளையத்தை பத்தி கேட்டா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. அததான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அந்த பயங்கரமான பாதுகாப்பு பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா? இந்த இடத்தை சுத்தி அப்படி என்னதான் பாதுகாப்பு இருக்கு? நாம அங்க போனா என்ன நடக்கும்னு பார்க்க போறோம். நாம நினைக்கிற மாதிரி இது ஏதோ ஒரு சாதாரண கம்பி வேலி போட்ட இடமே கிடையாது. நீங்க ஏரியா 51 நெருங்க முயற்சி பண்ணாலே யூஸ் ஆஃப் டெட்லி ஃபோர்ஸ் ஆத்தரைஸ்டுன்னு ஒரு போர்டு உங்களை வரவேற்கும். அதாவது அனுமதி இல்லாம உள்ள வந்தா உங்களை சுட எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு அமெரிக்கா வெளிப்படையாவே சொல்லுது. இவ்வளவு மிரட்டலுக்கு பின்னாடி அவங்க எதை பாதுகாக்கிறாங்க? ஏரியா 51 சுத்தி இருக்கிற மலைகள்ல நீங்க ஒரு மனுஷனை கூட பார்க்க முடியாது. ஆனா நீங்க அங்க ஒரு அடி எடுத்து வச்சா கூட சில நிமிஷத்துல உங்க முன்னாடி ஒரு வெள்ளை நிற பிக்கப் ட்ரக் வந்து நிக்கும். அதுல வர்றவங்களை காமோமென் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ராணுவத்தினர் கிடையாது, ரகசிய செக்யூரிட்டி டீம். இவங்க கிட்ட இருக்கிற துப்பாக்கிகள் ரொம்ப லேட்டஸ்ட் ரகம். அது மட்டும் இல்லைங்க, அந்த பாலைவன மணலுக்கு அடியில ஆயிரக்கணக்கான மோஷன் சென்சார்கள் இருக்கு. ஒரு முயல் ஓடினா கூட அது மனுஷனா இல்ல மிருகமானு துல்லியமா கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் சில இடங்கள்ல அம்மோனியா சென்சார்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது மனுஷனோட உடம்புல இருந்து வர வாசனைய வச்சு உங்களை மோப்பம் பிடிச்சிடுவாங்க. இதுக்கு மேல அங்க இருக்கிற கேமராக்கள், மைக்ரோபோன்கள் பத்தி சொல்லவே தேவையில்லை. தரை வழியாதான் போக முடியாது. சரி, ஒரு ட்ரோன் அல்லது ஹெலிகாப்டர் மேல போய் பார்க்கலாமான்னு கேட்டா அதுவும் முடியாது. ஏரியா 51க்கு மேல இருக்கிற வானம் ரெஸ்ட்ரிக்டட் ஏர் ஸ்பேஸ் 4808 நார்த்னு சொல்லப்படுது. அமெரிக்காவோட சொந்த போர் விமானங்கள் கூட அனுமதி இல்லாம அங்க பறக்க முடியாது. ஆனா இவ்வளவு ரகசியமான இடத்துக்குள்ள வேலை செய்யற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் எப்படி உள்ள போறாங்க? அதுதான் பெரிய ட்விஸ்ட். லாஸ் வேகாஸ் மெயின் ஏர்போர்ட்ல இருந்து தினமும் காலையில ஜானட் அப்படிங்கிற ரகசிய விமானங்கள் பறக்கும். இந்த விமானங்கள்ல எந்த ஒரு லோகோவோ பெயரோ இருக்காது. வெறும் ஒரு சிகப்பு கோடு மட்டும் தான் இருக்கும். இவங்க வேலை முடிஞ்சதும் இதே விமானத்துல மறுபடியும் ரகசியமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுவாங்க. அவங்க அங்க என்ன பண்றாங்கன்னு அவங்க வீட்டுல சொல்லக்கூடாது. சரி, இன்னைக்கு 2026ல அங்க என்னதான் நடக்குது? பல நவீன ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கா அங்க ஏலியன்ஸை விடவும் பயங்கரமான ஒன்றை ஒளிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் அடுத்த தலைமுறைக்கான போர் ஆயுதங்கள். நாம இன்னைக்கு பாக்குற ட்ரோன் டெக்னாலஜி, ரேடார்ல சிக்காத ஸ்டெல்த் விமானங்கள், இது எல்லாமே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏரியா 51ல ரகசியமா டெஸ்ட் பண்ணப்பட்டதுதான். இப்போ அங்க ஹைப்பர்சோனிக் விமானங்கள் வேலை நடக்கிறதா சொல்லப்படுது. அதாவது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வெறும் 30 நிமிஷத்துல போற மாதிரியான டெக்னாலஜி. ஆனா இவ்வளவு சயின்டிபிக் பதில்களை சொன்னாலும் இன்னைக்கும் உங்க வானத்துல தெரியுற அந்த விசித்திர வெளிச்சங்களுக்கு யாராலையுமே பதில் சொல்ல முடியல. அது உண்மையிலேயே ஏலியன்ஸா இல்ல ஏலியன் டெக்னாலஜியை பயன்படுத்தும் அமெரிக்காவா? இந்த மர்மம் இன்னும் முடிவுக்கு வரல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஏரியா 51ஓட முழுமையான கதை. இது வெறும் இடமல்ல, ஒரு உலக மர்மம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏலியன்ஸ் நிஜமா இல்ல ரகசிய விமானங்கள் நிஜமா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு விறுவிறுப்பான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய். இது உங்கள் ஹிஸ்டரி ஆஃப் டைம்.